வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்களை தூண்டிய பின்னர் இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளால் வெற்றிகரமாக இடைமறித்ததாக IDF தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்துக்கு வெளியே பறக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட அரோ பாதுகாப்பு அமைப்பு மூலம் மேற்பரப்பில் இருந்து மேற்பரப்பு ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இடைமறிப்பதில் இருந்து துண்டுகள் விழும் சாத்தியம் காரணமாக மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் தூண்டப்பட்டன. ஏமனின் ஹவுதிகள் மத்திய இஸ்ரேலில் உள்ள ராணுவ இலக்குகளை நோக்கி 2 ஏவுகணைகளை ஏவியதாக கூறினார்கள். ஒரு ஏவுகணை பாலஸ்தீனம் 2 ரகமானது என்றும் அது அதன் இலக்கை அடைந்தது என்றும் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது அல்ஃபிகார் ஏவுகணை என்று ஹவுதி கூறியது, ஆனால் அதன் விளைவை விவரிக்கவில்லை. IDFின் கூற்றுப்படி ஏமனில் இருந்து ஒரு ஏவுகணை தான் வந்தது. ஹவுதிகளின் இரண்டாவது ஏவுகணை எங்கே போனது என்பது தெரியவில்லை. ஏமன் ஹவுதிகள் இந்த நடவடிக்கை அதன் நோக்கங்களை வெற்றிகரமாக அடைந்தது என்றும் அது ஜஃபா மற்றும் ஈலாட்டில் உள்ள இலக்குகளை தாக்க பல ஆளற்ற விமானங்களை ஏவியதாகவும் கூறியது. ஆளற்ற விமானங்கள் பற்றி IDF எதுவும் குறிப்பிடவில்லை. அவை எங்கே போய் சேர்ந்தன என்பதும் தெரியவில்லை. ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாஹ் கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது 220க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளது. அவை பெரும்பாலும் இஸ்ரேலிய தெற்கு நகரமான ஈலாட்டை நோக்கி ஏவப்பட்டன. இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் நடத்திய தீவிரவாத தாக்குதலின் ஓராண்டு நினைவு நாளில் சமீபகால ஹவுதி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹவுதிகள் செங்கடல் வழியாக பயணிக்கும் கப்பல்களையும் குறிவைத்துள்ளனர். ஒரு காலத்தில் ஆண்டுக்கு $1 டிரில்லியன் சரக்குகள் அதன் வழியாக சென்றன. இப்போது அது கணிசமாக குறைந்துவிட்டது. கடந்த அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து 80க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்களை ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் ஹவுதிகள் குறிவைத்துள்ளனர். அவற்றில் ஒரு கப்பலை மாலுமிகளுடன் கைப்பற்றி ஏமனில் தடுத்து வைத்துள்ளனர். அத்துடன் 4 சிவிலியன் மாலுமிகளை கொன்றனர். தாக்குதலில் 2 வர்த்தக கப்பல்களை மூழ்கடித்தனர். ஹவுதிகளால் ஏவப்பட்ட மற்ற ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் செங்கடலில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியால் இடைமறிக்கப்பட்டன அல்லது ஹவுதிகளின் இலக்குகளை அடைய தவறி கடலில் வீழ்ந்து விட்டன. அமெரிக்காவும் பிரிட்டனும் அவ்வப்போது ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்கி அழிக்கின்றன. இஸ்ரேலும் ஏமனுக்குள் முதல் தடவையாக தாக்குதல் நடத்தியது. மறுபக்கத்தில் இன்று அதிகாலை ஹெஸ்பொல்லா வடக்கு இஸ்ரேலில் ராக்கெட்களை வீசியதில் 9 பேர் காயமடைந்தனர். ஈரானிய ஆதரவு பெற்ற ஹெஸ்பொல்லா ஹைஃபாவுக்கு தெற்கே உள்ள ராணுவ தளத்தை 41 ஏவுகணைகள் மூலம் குறிவைத்ததாக கூறியது. மற்றொரு தாக்குதலை எல்லையிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் டைபீரியாஸ் மீது நடத்தியதாக அறிவித்தது. ஹைஃபாவில் 8 பேரும் டைபீரியாஸில் ஒருவரும் காயமடைந்தனர். 8 பேரும் மருத்துவ சிகிச்சை ராம்பம் ஹெல்த் கேர் வளாகத்திற்கு வெளியேற்றப்பட்டனர். அவர்களில் 13 வயது இளைஞன் லேசான காயமடைந்தார். மேலும் 2 கண்ணாடி உடைந்ததில் மிதமான காயம் அடைந்தனர். டைபீரியாஸ் பகுதியில் 22 வயது இளைஞன் பலத்த காயமடைந்து மருத்துவ சிகிச்சைக்காக சஃபோன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அது நடந்து 2 மணி நேரத்தின் பின் இரண்டாவது தாக்குதலில் ஹைஃபாவின் வடக்கே உள்ள பகுதிகளை ஏவுகணைகள் மூலம் குறிவைத்ததாக ஹெஸ்பொல்லா கூறியது. சிறிது நேரத்துக்கு முன்பு நடந்த மற்றொரு தாக்குதலில் லெபனானில் இருந்து மத்திய இஸ்ரேலில் 5 நீண்ட தூர ராக்கெட்கள் ஏவப்பட்டதாக IDF கூறுகிறது. இராணுவத்தின் கூற்றுப்படி சில ராக்கெட்கள் வான் பாதுகாப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. மீதமுள்ளவை திறந்த நிலத்தை தாக்கின. உயிர் சேதமோ பெரிய சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. தாக்குதலை தொடர்ந்து பொதுமக்களுக்கான வழிகாட்டுதல்களில் எந்த மாற்றமும் இல்லை என்று IDF கூறுகிறது. இன்று காலை காசாவிலிருந்து ராக்கெட் தாக்குதல், மதியம் ஏமனில் இருந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் லெபனானில் இருந்து நேற்றிரவு ராக்கெட்களை தொடர்ந்து மத்திய இஸ்ரேலில் இன்று 3 முறை சைரன்கள் ஒலித்தன. நேற்றிரவு டெல்-அவிவ் அருகே உள்ள IDFின் கிளிலோட் தளத்தை குறிவைத்து தாக்கியதாக கூறி அந்த ராக்கெட் குண்டு வீச்சுக்கு ஹெஸ்பொல்லா பொறுப்பேற்றது. இந்த தளம் IDFின் சிக்னல்கள் நுண்ணறிவு பிரிவு 8200இன் தாயகம். மேலும் இது மொசாட் தலைமையகத்திற்கு அருகில் உள்ளது. தாக்குதலில் 5 ராக்கெட்கள் ஏவப்பட்டன. அவற்றில் சில இடைமறிக்கப்பட்டன. மீதமுள்ளவை திறந்த பகுதிகளை தாக்கின. காயங்கள் அல்லது பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று IDF கூறியது. ஹெஸ்பொல்லா நேற்று திங்கட்கிழமை முதல் கடந்த 24 மணி நேரத்தில் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 190 ராக்கெட்களை ஏவியது. அவை பெரும்பாலும் இஸ்ரேலின் வடக்கை குறிவைத்து ஏவப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. லெபனானுக்குள் நடக்கும் தரைப்போரில் இஸ்ரேலிய ராணுவம் ஹெஸ்பொல்லா இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வருகிறது. IDF தெற்கு லெபனானின் படையெடுப்பில் 3 படைப்பிரிவுகளாக விரிவடைந்தது. லெபனான் படையெடுப்பு மேலும் பெரிதுபடுத்தப்பட்டு இறுதியில் 5 முழு படைப்பிரிவுகளாக வளரும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. அக்டோபர் நவம்பர் 2023இல் போரின் தொடக்கத்தில் காசாவில் IDF பயன்படுத்திய அதிகபட்ச எண்ணிக்கை 5 முழு பிரிவுகளாகும்.
பல்வேறு பிரிவுகளின் அளவை பொறுத்து பொதுவாக 25,000 தொடக்கம் 50,000 துருப்புக்கள் இருக்கலாம். இருப்பினும் இஸ்ரேலிய ராணுவம் இதில் எந்த எண்ணிக்கையையும் குறிப்பிடவில்லை. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போலா இலக்குகள் மீது விமானப்படை விரிவான குண்டுவீச்சுகளை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய விமானப்படை IAF கூறியது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் அடர்ந்த புகை மண்டலத்தை எழுப்பிய ஒரு இலக்கு தாக்குதலை நடத்தியதாகவும் IAF கூறியது. சமீபத்தில் பெய்ரூட்டில் 100க்கும் மேற்பட்ட ஹெஸ்போலா இலக்குகளை தாக்கியதாகவும் IDF கூறியது. IDF படையெடுப்பிலிருந்து ஹெஸ்போலா தம்மை பாதுகாப்பதற்காக தெற்கு லெபனானில் இருந்து பெய்ரூட்டுக்கு தனது ஆயுதங்களை நகர்த்துவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருப்பதாகவும் IDF இந்த முயற்சிகளை முறியடிக்க தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. காசாவில் ஹமாஸ் இலக்குகளை தாக்கியதை விட லெபனானில் ஹெஸ்போலா இலக்குகளை IDF மிக வேகமாக தாக்குவதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை லெபனானில் ஹெஸ்போலா இலக்குகள் பற்றிய வலுவான உளவு தகவல்களை வைத்திருக்கிறது. அது பல ஆண்டுகளாக ஹெஸ்போலா மீதான இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையில் அதீத முதலீடு உட்பட பல்வேறு காரணிகளின் கலவையாகும். லெபனானில் ஹெஸ்போலாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் உயர்மட்ட தளபதிகள் மீதான இலக்கு தாக்குதல்கள் மிக வேகமாக நடத்தப்பட்டதற்கான காரணமும் இஸ்ரேலுக்கு கிடைக்கும் மிக துல்லியமான நிகழ்கால உளவு தகவல்கள்தான்.